சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துவனுக்கு ஏற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் தேதி. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனம். இந்த நாட்களில் சபை என்ற வார்த்தை மிகவும் லகுவாகவும் கவனக்குறைவாகவும் கையாளப்படுகிறதை பார்க்கிறோம். ஜனங்கள் லுத்ரன் சபை அல்லது செயின்ட் ஜான் சபை போன்ற பெயர்களில் அழைக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் ஒரு கட்டிடம் சபை என்று அழைக்கப்படுவதில்லை. இத்தகைய பயன்பாடு முற்றிலும் மனித யோசனையாகும். வேதத்தில் சபை என்று தேவன் பேசும்போதெல்லாம் கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்களின் ஐக்கியத்தை அவர் எப்பொழுதும் குறிப்பிடுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் சபைக்கு 7 பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்துவின் சரீரம், ஒரு புதிய மனிதன், பரலோக குடும்பம், தேவனுடைய வீடு, தேவனுடைய பண்ணை, பரிசுத்த ஆலயம் மற்றும் கிறிஸ்துவின் மனவாட்டி. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனம் மற்றும் 2வது அதிகாரம் 15வது வசனம், 3வது அதிகாரம் 15வது வசனம், 2வது அதிகாரம் 19வது வசனம், 2வது அதிகாரம் 21வது வசனம், 5வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் காணலாம். இந்த பெயர்கள் அனைத்தும் தேவனுடைய ஜனங்களை மட்டுமே குறிக்கின்றது. இவைகள் ஒரு கட்டிடத்தை குறிக்கவில்லை. சபை என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க பதமானது எக்லீசியா என்று அழைக்கப்படுகிறது. எக்லீசியா என்றால் உலகத்திலிருந்து அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்று பொருள்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் சொன்னார், உலகத்திலிருந்து நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன், ஆகையால் உலகம் உங்களை பகைக்கிறது. இவ்வாறு நாம் உலகத்திலிருந்து அழைக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். இதனால்தான் கர்த்தர் நம்மை எக்லீசியா என்று அழைக்கிறார். சபை ஒரு கட்டிடத்தோடு கூட ஒப்பிடப்படுகிறது. உங்களிடம் ஏராளமான கற்கள் மற்றும் சிமெண்ட்டுகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு வீட்டை கட்டுவதற்கு அவற்றை தேவையற்ற முறையில் கலக்க மாட்டீர்கள். நீங்கள் தகுதி வாய்ந்த பொறியாளர்களால் ஒரு திட்டத்தை தயாரித்து திட்டத்தின்படி கட்டுவதற்கு திறமையான பணியாளர்களை பயன்படுத்துவீர்கள். கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது திட்டத்தில் மாற்றம் செய்ய பணியாளர்களுக்கோ அல்லது அவர்களின் மேற்பார்வையாளர்களுக்கோ எந்த உரிமையும் இல்லை. அதுபோலவே தேவனுடைய சபையில் நமது தலை சிறந்த கட்டட கலைஞராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள கற்களாகிய நம்மை அவருடைய வாசஸ்தலமாக கட்டி எழுப்பதற்கான தம்முடைய பரிபூர்ண திட்டத்தை தம் ஊழியர்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவ ஊழியர்கள் தேவனுடைய பணிக்கு உதவவும் மேற்பார்வையிடவும் முடியும். என்றாலும் பரலோக திட்டத்திலிருந்து விலகி செல்ல அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. தேவ ஊழியர்களாக நாம் தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட திட்டத்திற்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றோம். மனித ஞானத்தின் அடிப்படையில் இப்பூமிக்குரிய திட்டத்தின்படியும் சபையை மனித ஞானத்தின் அடிப்படையில் இப்பூமிக்குரிய திட்டத்தின்படி உருவாக்காமல் இருக்க கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும். இது சர்ச் ஆஃப் இங்கிலாந்து திட்டம் அல்லது மெத்தடிஸ்ட் திட்டம் அல்லது வேறு எந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட திட்டத்தின்படி கட்டப்படவில்லை. அவர் தனது சொந்த சரியான திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய தலைமை மற்றும் ஆளுகையின் கீழ் வர விருப்பமுள்ளவர்களுக்கு அவர் அதை வெளிப்படுத்துவார். சாலமோன் ஜெருசலேமில் ஆலயத்தை கட்டி முடித்தபோது தேவனுடைய மகிமை இறங்கி அதை நிரப்பியது. ஆனால் அந்த ஆலயம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை, ஏனெனில் அது நேபுகாத்நேச்சாரால் அழிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்போது பரலோக ஆலயத்தை கட்டுகிறார். அது நித்தியத்திற்கும் தேவனுடைய மகிமையை கொண்டிருக்கும் மற்றும் அந்த மகிமையை வெளிப்படுத்தும். நீங்கள் தேவனுடைய அன்பை உணர்ந்திருக்கிறீர்களா? அவருக்கு நீங்கள் தேவை என்று உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை நீங்கள் தேவனுக்கு எந்த பயனும் இல்லை என்று நினைக்கிறீர்களா? தேவன் என்னை தம் ஊழியத்திற்கு அழைத்த போது என் பலவீனத்தையும் மதியினத்தையும் நான் மிகவும் உணர்ந்திருந்தேன். அவர் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தார் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். என்னால் சரளமாக பேச முடியவில்லை. நான் தடுமாறிதான் பேசுவேன். என்னால் ஒரு பாடல் கூட பாட முடியாது. நான் எந்த வேத கல்லூரியிலும் படித்ததில்லை. என்னை போன்ற ஒரு மனிதனை கொண்டு தேவன் என்ன செய்ய முடியும்? ஆனாலும் அவர் என்னிடம் மிக தெளிவாக பேசி, நீ எனக்கு வேண்டும் என்றார். தேவன் உங்களையும் விரும்புகிறார். அவர் உங்களில் கிரியை செய்து உங்களை தம்முடைய சாயலாக மாற்றி தேவனுடைய மகிமையால் உங்களை பிரகாசிக்க செய்வார். நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது தேவதூதர்கள் ஆச்சரியப்பட்டு கேள்வி கேட்பார்கள், இவன் மிகவும் கருப்பாகவும் அசிங்கமாகவும் இருந்தானே, ஆண்டவரே, அவனை எப்படி இவ்வளவு அழகாகவும் மகிமையாகவும் மாற்றினீர்? நான் என் உண்மையின் நிமித்தம் இதை செய்தேன் என்று தேவனும் பதிலளிப்பார்.